வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு நாம எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரமான ஹெல்பாயோடைய ஒரு கதையை பார்க்க போறோம். கதையோட பேரு பிளாக் சன். கதை எழுதினவர் மைக் மினோலா மற்றும் கிறிஸ் ராபர்ட்சன். இந்த கதைக்கு ஓவியம் வரைஞ்சவர் ஸ்டீபன் கிரீன். இந்த கதை நமக்கு என்ன மாதிரியான ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க கதை பேசலாம். கதை நடக்கும் காலகட்டம் 1954 பிப்ரவரி மாதம். கதை தொடங்கும் இடம் ஆர்டிக் கடல் பகுதி. அதில் நகரும் பனித்தீவா அறியப்படுகிற ஃப்ளெச்சர்ஸ் ஐஸ் ஐலாண்ட் T3 அப்படிங்கிற அந்த தீவில் தான் கதை ஆரம்பிக்குது. குறிப்பாக இந்த தீவுக்கு ஒரு விமானம் வருகிறது. அந்த விமானத்தில் 2 பேர் இறங்குறாங்க. ஒருத்தன் நமக்கு ரொம்பவுமே பரிச்சயமான ஹெல்பாய், இன்னொருத்தன் உட்ரோ ஃபேரியர் அப்படின்னு அறியப்படுகிற உயிரியல் சார்ந்த விஷயத்தில் தக்கார் பட்டம் வாங்கினவன், அதாவது PhD முடித்தவன். இவங்க 2 பேருமே யாருடைய சார்பில் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா தி பியூரோ ஃபார் பராநார்மல் ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு அறியப்படுகிற அசாதாரண விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பின் சார்பாக தான் இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. எதற்காக இந்த தீவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தீவில் ஒரு ஆய்வுக்கூடம் இருக்குது. இந்த ஆய்வுக்கூடத்தை சேர்ந்த ஆட்கள் ஒரு அசாதாரணமான விஷயத்தை இந்த தீவில் எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்துடைய அடிமுடி என்ன அப்படின்னு கண்டறிய தான் நம்ம ஹெல்பாயும் உட்ரோவும் இங்கே வந்திருக்கிறாங்க. இவர்கள் இருவரையும் அங்கிருக்கக்கூடிய ஆய்வுக்கூடத்தின் மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி வரவேற்று பிற ஆய்வாளர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கூட்டிக்கிட்டு வரான். இங்கு இருக்கக்கூடிய பிற ஆய்வாளர்கள் எல்லோரும் அங்கு அறிமுகம் செய்யப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. உண்மையிலேயே இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃப்ராங்க் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளன், அவன் நிலம் சார்ந்து ஆய்வுகளை செய்யக்கூடியவன் போல தெரிகிறது. நில அதிர்வு சார்ந்த சில குறியீடுகளை பெற்றிருக்கிறான். அந்த குறியீடுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆய்வு செய்த அந்த குறியீடுகள் கிடைத்த இடத்தை நோக்கி அவன் போயிருக்கிறான். ஆனால் அவன் போனவன் திரும்பி வரவே இல்லை. அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு நினச்சி அவனை தேடிக்கிட்டு பிற ஆய்வாளர்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஃப்ராங்க் அப்படிங்கிறனுடைய துண்டாடப்பட்ட சிதைந்து போன உடலை தான். உடனே அந்த உடலை மீட்டுக்கிட்டு இவங்க தங்களுடைய இடத்துக்கு திரும்பும்போது ஒரு பயங்கரமான விஷயம் இவங்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ரொம்பவுமே மிரண்டு போய் தப்பிச்சா போதுன்னு அங்கேருந்து ஓட முற்படும் போது இவங்கிட்ட ஃப்ளேர் கன் ஒன்று இருந்திருக்கு. அதை பயன்படுத்தி அந்த பயங்கரமான மிருகத்தை தாக்கிட்டு இவங்க தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வின் பொருட்டாகத்தான் நம்ம உட்ரோவும் ஹெல்பாயும் இங்கே வந்திருக்கிறாங்க. அதாவது அந்த மிருகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த இடத்துல இந்த மிருகம் வெறுமனே ஒரு துருவ கரடி தான் அப்படிங்கிற பார்வை அந்த ஆய்வாளர்களுக்கு மத்தியில் ஒரு சிலர்கிட்ட இருக்குது. அதே நேரம் இல்லை, அது ரொம்ப புதுசாக இருந்தது, மிக மோசமாக நாத்தம் அடித்தது அப்படின்ட்டு அது வேற ஏதோ ஒன்று அப்படிங்கிற பார்வையும் இதே ஆய்வாளர்களுக்கு மத்தியில் இருக்குது. சரி, இது என்ன ஏது அப்படிங்கிறத நாமளே போய் ஆய்வு பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு ஹெல்பாயும் உட்ரோவும் வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஆய்வாளர்களுக்கு மத்தியில் இவங்களோட வர பிரியப்படுற ஒரு ஆய்வாளனை கூட்டிக்கிட்டு இவங்க போகிறாங்க. குறிப்பாக அந்த ஃப்ராங்க் அப்படிங்கிற உடல் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது, அது எங்கே இருக்குது, வாங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு நம்ம ஹெல்பாயும் உட்ரோவும் அந்த ஆய்வாளனோட அந்த இரவு பொழுதில் போகிறாங்க. குறிப்பாக இந்த தீவில் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான், ரொம்பவுமே குறைவான நேரத்துக்கு தான் சூரிய வெளிச்சம் இருக்கும். மற்ற நேரம் எல்லாம் இரவு பொழுதாக தான் இருக்கும். இவர்கள் மூவரும் ஃப்ராங்க் அப்படிங்கிறவனுடைய உடல் கிடைத்த இடத்திற்கு வந்து நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹெல்பாய் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இது நிச்சயமாக மியூட்டேட்டான ஏதாவது ஒரு மிருகத்துடைய தாக்குதலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உட்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏன் எல்லாத்துக்கும் மியூட்டேட்டான மிருகமே காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிற ஹெல்பாய், இது நிச்சயம் அசாதாரணமான ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு உட்ரோ நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மிருகம் வருது. இவங்க 3 பேரையும் தாக்க தொடங்குது. அப்போ நம்ம ஹெல்பாய் அந்த மிருகத்துக்கு எதிராக கடுமையாக சண்டை போடுறான். அந்த மிருகத்தை அடித்து வீழ்த்துறான். வீழ்த்திட்டு அது என்ன மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது அது உண்மையிலேயே துருவ கரடி தான். ஆனால் அது மியூட்டேட் ஆகிருக்கு. எந்த இடத்துல இந்த துருவக்கரடி மியூட்டேட்டாக என்ன காரணம் அப்படின்னு அவங்க நோண்டி பார்க்கலான்னு அந்த பகுதி அப்படியே சுற்றி பார்க்கும்போது கதிரவனுடைய வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இங்கு சூரிய வெளிச்சம் இருக்கும். அதன் அடிப்படையில்
அங்கே தெளிவாக அவங்களால பார்க்க முடியுது. அப்போ தூரத்தில் ஏதோ ஒன்று கிடக்கிறத இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு நெருங்கி போய் பார்த்தா அது ஒரு வகையான வாகனம் போல தெரிகிறது. அந்த வாகனத்தை நெருங்கி பார்த்தா அந்த வாகனத்தோட அருகில் ஒரு மனித உடல் கிடக்கிறது. நிச்சயமாக அந்த வாகனத்தை ஓட்டுனுடைய உடல் அது அப்படின்னு இவங்க 3 பேரும் முடிவுக்கு வராங்க. அப்போ இந்த வாகனத்தை ஓட்டின ஒருத்தன் இங்கே இருக்கிறான்னா இந்த வாகனத்துக்குள்ளே மற்ற யாராவது இருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு நினச்சி நம்ம ஹெல்பாய் அதனுடைய மேல் மூடியை திறந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறான். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த எந்திரம் தானாக இயங்க ஆரம்பிக்கிறது. சட்டுன்னு அந்த பணிகள்லாம் அதிர்வோட உடச்சிக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கிடுது. அட ஹெல்பாய் போயிட்டானே அப்படின்னு உட்ரோவும் கூட வந்த விஞ்ஞானியும் மறண்டு நிற்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹெல்பாய் அந்த இயந்திரத்தால் எங்கேயோ எடுத்து செல்லப்படுறான். அந்த பறக்கும் தட்டு மாதிரியான இயந்திர வாகனத்துக்குள்ள நம்ம ஹெல்பாய் மயக்கம் அடைகிறான். அவன் மீண்டும் மயக்கம் தெளிந்து எழும்போது அந்த இயந்திர வாகனம் நின்று இருக்கு. மெல்ல அதனுடைய கதவுகளை திறந்துக்கிட்டு எட்டி பார்க்குறான். அவன் ஒரு புதிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறான். அங்கே பறக்கும் தட்டு மாதிரியான நிறைய இயந்திர வாகனங்கள் இருக்கிறது. அவன் சுத்தம் முத்தும் கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துல நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க. மேலும் நாசிகளுடைய அடையாளம் அங்கே இருக்கிறது. குறிப்பாக நாசிகளுடைய அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்களை ஆய்ந்து அதை பயன்படுத்த முயற்சி பண்ணுகிற தி ஆர்டர் ஆஃப் தி பிளாக் சன் அப்படிங்கிற குழுவை சேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கிறவங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்துல நம்ம ஹெல்பாய் அங்கேருந்து எப்படி வெளியேறதுன்னு முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லோரும் நம்ம ஹெல்பாயை மடக்கி பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த குழுவுக்கு அங்கே தலைவனாக இருக்கக்கூடிய ஹெகாட் அப்படிங்கிறவன் நம்ம ஹெல்பாயை உயிரோட பிடிக்க சொல்லி உத்தரவிடுறான். அதன்படி நம்ம ஹெல்பாய் உயிருடன் பிடிக்கப்பட்டு ஒரு இடத்துல கட்டி வைக்கப்படுறான். குறிப்பாக இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க, அதாவது இந்த நாசி கூட்டம். ஸோ அந்த கூட்டத்திற்கு தங்களுடைய பணிக்கு இந்த ஹெல்பாய் நிச்சயம் பயன்படக்கூடியவன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹெல்பாயின் மீது சில ஆய்வுகளை செஞ்சுட்டு சில விஷயங்களை செய்ய முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹெல்பாய் அங்கே இருக்கிற யாருக்காவது ஆங்கிலம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேச்சு கொடுக்க முயற்சி பண்ணுறான். அப்போ ஹெகாடே நேரடியாக நம்ம ஹெல்பாய் கிட்ட பேசுகிறான். சோதனை கூட எலிக்கிட்ட பேசுறதுனால அதுக்கு என்ன நன்மை விளைஞ்சிட போகுது அப்படின்னு ரொம்பவுமே நக்கலா தன்னோட பேச்ச ஆரம்பிச்சான் ஹெகாட். அதற்கு நம்ம ஹெல்பாய், போர்லேயே நாங்கள் உங்களை தோக்கடிச்சோம், தொடர்ந்தும் தோக்கடிச்சுட்டே இருக்கிறோம். சில வருஷத்துக்கு முன்னாடி அதான் அவன் கூட்டாளி, குறிப்பாக அந்த அவனுடைய மூளையை ஒரு பெரிய குண்டாக்குள்ள வச்சுருந்தானே, அவன் பேர் என்ன அப்படின்னு ரொம்பவுமே நக்கலா தன்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறான் நம்ம ஹெல்பாய். இந்த விஷயமானது நம்ம ஹெகாடை ரொம்பவுமே தூண்டி விட்டுருது. அவன் ரொம்ப கோபமாக பேசுகிறான். அந்த குரங்கு ஒன்று என்னுடைய நண்பன் கிடையாது, நேச படைகளை விட இவனுங்க ஒரு மாதிரியான ஆட்கள் எங்களுக்கு கொடுத்த தொல்லை தான் ரொம்ப பெருசு. ஹிட்லரும் ஹிம்லரும் இந்த நாசி பேரரசுடைய அமானுஷ்யம் சார்ந்த ஆய்வுகளில் ஒரு போட்டித்தன்மையை உருவாக்கினாங்க. இதனால் போருடைய இறுதி காலகட்டத்தில் நல்ல வகையில் பயன்படுத்தியிருக்கப்பட வேண்டிய வளங்கள் எல்லாம் அந்த ரஷ்ய முட்டாளுடைய திட்டத்துக்கு வீணடிக்கப்பட்டது. அது மட்டுமா பல ஏமாத்துக்காரர்கள், திருட்டு பசங்க, அறவைக்காடுங்க இவனுங்களுக்கு எல்லாமே வளங்கள் வீணடிக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே நாசி பேரரசுடைய அமானுஷ்யம் சார்ந்த ஆய்வு பிரிவில் உண்மையானவங்கன்னா அது நாங்கள் தான், அதாவது தி ஆர்டர் ஆஃப் தி பிளாக் சன் அப்படின்னு ஹெகாட் தன்னுடைய பெருமைகளை அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஹெகாட் தன்னை கீழே இருக்கக்கூடிய இந்த ஆய்வு பிரிவை வச்சுக்கிட்டு ஆஸ்திரியாவுடைய பனி குகையில் ஒரு பழங்கால பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறான். அது ஒரு பறக்கும் தட்டு. ஆரியர்களுடைய பார்வையில் அது விமானா அப்படின்னு அறியப்பட்டிருக்கு. மேலும் அது கடவுள்களின் ரதம் அப்படின்னும் அறியப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே இந்த விமானா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஹெகாட் தெரிஞ்சு வச்சிருந்தானா. இது விண்வெளியிலேயே ஒரு உலகத்திலேருந்து இன்னொரு உலகத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு பறக்கும் இயந்திரம், விமானம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறான். இந்த விஷயத்த நாசிகளுடைய முக்கியமான ஆட்களின் முன்னாடி கொண்டு போகும்போது அவங்க யாருக்குமே இது புரியலை. அதனால் இவனை பெருசாக கண்டுக்கலை. இந்த இடத்துல இவன் தொடர்ந்து இந்த விஷயத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். குறிப்பாக இந்த ஆஸ்திரியாவில் இவங்க கண்டுபிடிச்ச அந்த பறக்கும் தட்டுடைய அந்த ஒரிஜினல் இப்போ சோவியத்துகள்கிட்ட இருக்குது. மேலும் அந்த பறக்கும் தட்டை அடிப்படையாக வச்சு சில ஆய்வுகளையும் வந்து செஞ்சுருந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க பெருசாக அதில் சாதிக்கலை.
அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை சேர்ந்தவர்களும் பறக்கும் தட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் பெரிய வெற்றியை அடையலை. ஆனால் நாங்கள், அதாவது ஆர்டர் ஆஃப் தி பிளாக்ஸ்ன்னு சொல்லப்படுற நாங்கள் அதில் வெற்றி அடைஞ்சிட்டோம். ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் அந்த பறக்கும் தட்டை சிறிய அளவில் நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம எக்கார்ட் சொல்ல வரோம். தொடர்ந்து இந்த எக்கார்டை நமக்கு சொல்ல வரோம் என்னென்னா, இந்த பறக்கும் தட்டுகளை இயக்குவதற்கான ஆற்றல் ஒன்று இருந்திருக்கு. அதனுடைய பேர் பிரில் அப்படின்னு அறியப்பட்டிருக்கு. அதையும் பிரதி எடுக்க, அதாவது டூப்ளிகேட் பண்ண இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முடியல. அதனால இந்த பறக்கும் தட்டுகளுக்கு மாற்று ஆற்றலை பயன்படுத்துவோம் அப்படின்னு இவங்க தேடி இருக்கிறாங்க. அதன்படி இவங்க கண்டுபிடிச்ச ஆற்றல் தான் சக்தி. அதாவது இந்த சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இதை பிரித்து எடுக்கிறதுக்கு பழங்கால மக்கள் ஒரு வழிமுறையை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் அவங்களால கொஞ்சம் தான் செஞ்சுருக்க முடியுது. ஆனால் இப்போ இந்த எக்கார்டு கிட்ட இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் ரொம்ப கச்சிதமாக அந்த சக்தி அப்படிங்கிற ஆற்றலை பிரித்து எடுக்கிறாங்க, அதை சேகரிச்சும் வைக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சக்தி அப்படிங்கிற ஆற்றல் ஒரு உயிருள்ள விஷயத்தை நேரடியாக தொடும்போது அந்த உயிரினத்தை அது மியூட்டேட் பண்ணுது, அதாவது பரிணமிக்க வச்சு அதை ரொம்ப ஆக்ரோஷமானதாக மாற்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு துருவ கரடியை தான் நம்ம ஹெல்பாய் மேலே எதிர்கொண்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெல்பாயை வச்சு இந்த எக்கார்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அதாவது இதுவரை இவங்க செஞ்ச ஆய்வின்படி இவங்க சேகரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிற ஆற்றல் இவங்க அனைத்து பறக்கும் தட்டுகளையும் இயக்குவதற்கு போதுமானதாக இல்லை. அதே நேரம் அதில் சில சிக்கல்களும் இருக்குது. ஆனால் நம்ம ஹெல்பாயோடைய உடம்புலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது தனித்துவமானதாக இருக்குது. ஏன்னா அவன் இந்த உலகத்தை சேர்ந்தவன் கிடையாது, அவன் நரகத்தை சேர்ந்தவன். அதன் அடிப்படையில் அவனுடைய ஆற்றல் மட்டுமே வச்சு ஒட்டுமொத்த பறக்க தட்டுகளையும் இயக்கி இந்த உலகத்தையே கைப்பற்றி உண்மையான நாசி பேரரசை நான் கட்டமைக்க போகிறேன் அப்படிங்கிறான் இந்த எக்கார்ட். அதாவது ஹிட்லர் தோற்று போன இடத்துல இருந்து, இன்னும் பிறரும் தோற்று போன இடத்துல இருந்து நான் ஒரு வெற்றியை காண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த எக்கார்ட் சொல்கிறான். ஸோ அதற்கான முன்னெடுப்பாக நம்ம ஹெல்பாயோடைய உடம்புல இருந்து அவனுடைய ஆற்றலை பிரித்து எடுக்கிறதுக்காக அந்த பிரித்து எடுக்கக்கூடிய கருவியை நம்ம ஹெல்பாயின் அருகில் கொண்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள். இந்த இடத்துல நம்ம ஹெல்பாய் அவனுடைய உடம்புல இருந்து ஆற்றலை பிரிச்செடுக்க பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி நிலைப்புத்தன்மை இல்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். கச்சிதமான நேரத்தில் தன்னை கட்டியிருக்கக்கூடிய கயிறுகளை எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு ஓங்கி அந்த எந்திரத்தை ஒரு குத்து விடுறான். அதன் மூலம் மிகப்பெரிய ஆற்றல் வெடிப்பு ஏற்படுது. அதனால அந்த ஒட்டுமொத்த இடமும் செதஞ்சு போகுது. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே கொல்லப்படுறாங்க. ஒட்டுமொத்த நாசிப்படையும் கொல்லப்படுகிறது. நம்ம ஹெல்பாய் மட்டும் உயிர் தப்பிக்கிறான். அவன் அப்படியே அந்த பனியில் மேலேறி ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டு தன்னிடம் இருக்கும் தொலைத்தொடர்பு கருவியை பயன்படுத்தி அபாய சமைக்கு அனுப்புகிறான். அதன்படி அவனை அழைச்சிட்டு போகிற ஆட்கள் வராங்க. குறிப்பாக அந்த பேராசிரியர், அதாவது நம்ம ஹெல்பாயை வளர்க்கக்கூடிய பேராசிரியர் வருகிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹெல்பாய் இப்போ ஆர்டிக்கில் கிடையாது, அவன் இப்போ அண்டார்டிகாவில் இருக்கிறான். அதாவது அவன் அந்த பறக்கத்தட்டில் ஏறி பயணித்தான் இல்லையா, அதில் அவன் பூமியின் ஊடாக அப்படியே வட துருவத்திலேருந்து தென் துருவத்துக்கும் வந்திருக்கிறான். ஸோ இந்த விஷயம் என்னத்தை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இந்த ஹாலோ எர்த் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கும், அதுக்கு பல கதைகளும் இருக்கும். ஸோ அது உண்மைதான் போல இருக்குது, வட துருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் மத்தியில் ஒரு பாதை இருக்குது போல இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பேராசிரியர் அடையாளப்படுத்துவார். ஆனால் எதை பற்றியும் நம்ம ஹெல்பாய் அக்கறைப்பட மாட்டான். அங்கே நாசி சார்ந்தவனை இருந்தானுங்க, பறக்கத்தட்டெலாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன், விட்டு தள்ளுங்கப்பா அப்படின்னு அந்த குளிருக்கு இதமாக தேநீர் அருந்து கொண்டு அமர்ந்திருக்கிறான் நம்ம ஹெல்பாய். அதோட இந்த கதை முடிவடையுது.